வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி சீமானின் தலைமையில் இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. சீமானையும் விஜயும் ஒப்பிடுவது சரியா? யார் முதல்ல ஒப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். ஒப்பீடு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் 1000 கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிறாங்க, அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, அவ்வளோதானே தவிர யார் ஒப்பிட்டது, யாருக்கு யார் போட்டின்னு யார் சொன்னது? விஜய் அவர்கள் கட்சியை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்லி யார் சொன்னது? யாருன்னு சொல்லவே இல்லை. இது அரசியலில் அவர் இவங்க தான் எனக்கு போட்டி, இவங்க தான் எனக்கு எதிரிகள் சொல்லியிருக்காங்களா? அவர் சொன்ன அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2 விஷயந்தான். யாருக்கு இது எதிரான கட்சின்னா தெளிவாக தெரிய வருது. ஒன்று மதவாதம், இன்னொன்று சாதிய மதவாதம், இன்னொன்று பார்த்தோன்னா லஞ்சம், ஊழல். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இப்படி ஒரு சர்ச்சையான விஷயத்தையா மேலும் மேலும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. எந்த கட்சிக்கும் அவர் எதிரான கட்சின்னு சொல்லி அவர் இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இன்னும் கொள்கையும் தத்துவத்தையும் அவர் அந்த கட்சியோட கொள்கை என்னன்றதை, கோட்பாடு என்னன்றதை இன்னும் அறிவிக்காத சூழ்நிலையில் எதுக்காக இந்த மாதிரியான ஒப்பீடுன்றதே கிடையாதுல்ல. ஒப்பிடவே இல்லை. ஒப்பிட்டதான் சரியாக தவறான்னு சொல்கிறது. ஒப்பிடவே இல்லை. யாருக்கும் அவர் தன்னை ஒப்பிட்டு சொல்லவே இல்லை, எதிரியாகவும் சொல்லவே இல்லை. அப்படின்னு இந்த கேள்வியே தேவையில்லாத கேள்வி தான். விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா மிகப்பெரிய வியாபாரத்தை கொண்டுள்ள ஒரு நடிகர், அந்த வியாபாரத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? எல்லா மனிதருக்கும் ஒரு இலக்கு இருக்குல்ல தம்பி. எல்லா மனிதருக்குமே ஒரு இலக்கு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஏன் ஆங்கராக வந்துருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? உங்களுக்கு இருக்கலாம். இதே ஆங்கர்லேயே நீங்கள் கடைசி வரைக்கும் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் நான் இருப்பேன் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்குல்ல. அவர் ஒரு நடிகராக இருந்தார். அந்த நடிகர்ன்ற அந்த எல்லையை கடந்து ஒரு மக்கள் பணிக்கு அவர் வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு இலக்கு இருக்குது. மக்கள் பணின்றது ஒரு இலக்கு இருக்குது. அதை தாண்டி இன்னும் கூட ஒரு இலக்கு இருக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷன் பிறந்தது சாகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு லட்சியத்தை நோக்கி அவன் பயணிக்கிறான். அந்த வகையில் அவர் ஒரு லட்சிய பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். விஜய் நடிப்பை பார்த்து அரசியலுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் கருத்தியலாக அரசியலை எதிர்கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்தமாக என்னுடைய ரசிகர்களை வச்சு நான் இந்த ரசிகர்களை நம்பியோ இல்லை இந்த ரசிகர்களை பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்தி அவங்கள மையமாக வைத்து தான் இந்த அரசியல் கட்சி நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது? முழுக்க முழுக்க மக்கள் ஆதரவு, மக்களுக்கான ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா தன்னை வடிவமைச்சிட்டாரு. மேற்கொண்டு அதுக்கான முன்னெடுப்பு அரசியல் கட்சி தொடங்கி மக்கள் நலப்பணியில் அவர் பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து போகிறாரு. இதில் எங்கே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை அரசியல் படுத்துன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, சினிமா ரசிகராக இருக்கட்டும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்களில் தான் ரசிகர்களும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ மக்களுக்கான நலப்பணியை அவர் செய்கிறேன்றாரு. இதில் எங்கே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை நான் மையப்படுத்தி இல்லை ரசிகர்களை நான் அரசியல் படுத்தி நான் அரசியல் கட்சி தொடங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர் ரசிகர் மன்றத்தை தான், மன்ற நிர்வாகிகளை தானே கூப்பிட்டு பனையூரில் இப்போது ஒரு ரசிகராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரசிகர் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக மாற்றுறாரு. மக்கள் விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு அதில் இருக்க எல்லாருமே அதில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ரசிகராகவே எடுத்துகிட்டு போகிறவனை கட்டாயப்படுத்தி இல்லை நீங்கள் மக்கள் இயக்கத்தில் இயங்கியே தீரணும்னு சொல்லலை. அதில் விரும்பக்கூடிய அதை தான் நான் திரும்ப ஏற்கனவே சொன்னது தான். மக்களில் தான் அந்த ரசிகர்லாம் உள்ளே அடங்கி இருக்கிறாங்க சரிங்களா? விஜய் மக்கள் இயக்கத்தில் நான் ரசிகர் ஒருத்தர் இல்லை நான் மக்கள் இயக்கத்தில் நான் வெறும் ரசிகராகவே நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? அப்போது விஜய் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றும்போது கட்டாயப்படுத்தி மாற்றணும்னு சொல்ல வர்றாரு. அந்த மக்கள் இயக்கமாக மாற்றும்போது அதை தாண்டி ரசிகர்கள்ன்ற எல்லையை தாண்டி இன்னும் கூட மக்கள் அதில் நான் கேட்குறேன். இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் போட்டிட்டு வெற்றி அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்க நிர்வாகிகள் யார் வாக்களித்தாங்க? மக்கள் தான் வாக்களித்தாங்க. ரசிகர் மட்டும் வாக்களித்தாங்களா? இல்லை இல்லையா? இதுதான் நான் சொல்ல வரேன். மக்களோட மக்களாக இருக்கிறது தான் அந்த ரசிகர்களும். எல்லா ரசிகர்களும் வெறும் நான் ரசிகர்களை மட்டுமே மையப்படுத்தி ரசிகர்களுக்காகவே நான் கட்சி தொடங்கன்னு சொல்லலை. மக்கள் பணியில் அவர் ஈடுபடுத்திக்கிறார், அவ்வளோதான். அதில் ரசிகர்கள் இருக்கிறதும் இல்லாத அவங்களோட சுய விருப்பம் தானே. இல்லை நான் விஜய் நான் நடிகராக மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு சொல்கிறேன். அவர் கட்டாயப்படுத்தலன்னு சொல்ல வரேன். திமுக இணைய பரப்புரை செய்கிறது எப்படின்னா பாஜக தான் விஜயை களமிறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரை செய்கிறாங்க. அது உண்மையா? ஏற்கனவே நாம் தமிழர் சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்களா? இப்போ நாம் தமிழர் சொல்ல விட்டு அவருக்கு இப்போ சீமான் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு சரிங்களா? ஏற்கனவே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சீமானை இயக்குவது பாஜக தான், பி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க சரியா? இப்போ நான் கேட்குறேன், திமுகவை இயக்கிறது யாருன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லை. திமுக பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இயக்குறது நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க முன்னணியில் இருக்கிற துறையில் அந்த கட்சியை சார்ந்து இருக்கிற இயக்கங்கள், அடிவருடிகள், எடுப்புகள், முறைவாசல்கள் இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் விஜய் பி டீமு, பிஜேபியோட பி டீம் அப்படி சொன்னால் அப்படி ஒரு ஓரம் கட்டிடலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா சீமானையும் நாம் தமிழ் சொன்னாங்க. பி டீம் சொன்னால் மக்களோட ஒரு வெறுப்பு வரும். பிஜேபி மேலே வெறுப்பு யாரோட சேரும்னு சொன்னாக்கா
அதோட பி டீம் சொன்னால் அந்த பிஜேபியோட வந்து அடிப்படையில் ஒரு வெறுப்பு இருக்குது பிஜேபி மேலே, சரிங்களா? அப்போ அந்த வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்த்து விடுற வேலை தான் அது. இப்போ போட்டின்னு சொல்கிறத விடன்னு கேட்டால் வந்து பிஜேபி தான் ஒரு இயக்குதுன்னு சொன்னால் அந்த மக்கள் வெறுப்பு வந்து விஜய் மேலே வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து யாரும் இயக்கிற இடத்துல அவர் இல்லை. அவர் இயங்குகிற இடத்துல இருக்கிறாரு. மேலும் சில பேர் இயக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அது அரசியல் கட்சி இன்னும் கொஞ்சம் வலுவடையும் போது தெரியும் அவருடைய இயக்கம் எப்படின்றது. விஜய் அரசியலுக்கு வர்றதுனால திமுகவுக்கு அதிமுகவுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். நிச்சயமாக திமுகவுக்கும் அதிமுக திராவிட கட்சிகளுக்கு தான் பெரிய அளவு பாதிப்பு இருக்குது. ஏன்னா எதை வச்சு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்து அலறல் சத்தம் அதிகமாக இருக்குது, விஜய் அரசியலுக்கு வராரு, எங்கே கதறல் சத்தம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் திமுக தான் கதறல் சத்தம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து வந்து இவருக்கு வந்து சரியான எதிரியாக யார் பார்க்குறாங்க, திமுக தான் பார்க்குறாங்க. ஏன்னா திமுகவை சார்ந்தவங்க, திமுக சார்ந்த இயக்கங்கள், ஊடகங்கள், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கதறல் ஜாஸ்தி இருக்குது. இன்னொரு இடத்துல கதறல் இருக்குது, அதிமுக அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ எங்கே கதறல் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் டேமேஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். விஜய் வந்து 24 தேர்தலில் வந்து பங்கேற்கலை அப்படின்னு சொல்லிட்டார். 26 தேர்தலில் தான் வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக வந்து இப்போவே பதட்டப்படுறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ஏன்? அது எதுக்காகன்னா, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து போட்டி இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் போட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் போட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதிமுக அணி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வலுவடைகின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கணும். தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற வலிமையான கட்சிகள் வந்து இந்த பக்கம் வராமல் இல்லை, திமுக பக்கம் வராமல் இல்லை. அவங்க பயணிக்கு தேசிய கட்சியான பாஜக பக்கமும் அதிமுக பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக தலைமையில் அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வாக்குகள் வந்து சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி கூட எடுத்துக்கோங்க. இந்த விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரைக்கும் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாரு தெரிவிக்காத சூழ்நிலையில் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து கேட்டால் தம்பி விஜய் வரட்டும், வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு மனப்பூர்வமான வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அறிவிக்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது மனமார்ந்த தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்கன்னா சீமான் அவர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியிற வாக்குகள், திமுக வந்து சரிகிற வாக்குகள் வந்து சீமான் பக்கம் போயிடுமோன்ற அந்த ஒரு அச்சம் வந்து இருக்கிறது தான் இருக்குது. ஏன்னா அந்த வாழ்த்துக்கள் பரிமாறும் போது கேட்டிங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார், வரட்டும், அதை வந்து வாழ்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த வாழ்த்துக்கள் வந்து ஒரு உண்மையான வாழ்த்துக்களாக இருக்குங்க. வாழ்த்துக்களே 3 விதமாக இருக்குது தம்பி. ஒன்றுன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு சொல்லி கேட்டால் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு குரூப் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டான்றான். அதுலேயே ஒரு வேண்டாம் வெறுப்பு தெரியுது. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு வாழ்த்து சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதில் சீமான் அவர்களுக்கு மனப்பூர்வமாக தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறார். அதே சமயத்தில் நாம் தமிழர் இருக்கிற அந்த கூட்டாக இருக்கக்கூடிய அதாவது சொல்லுங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் சில பேர் வெறுப்பு உண்மை மறுக்க முடியாது. நான் உண்மையை தான் பேசுவேன். ஆனால் சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறார். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் திட்டவட்டமாக நான் இந்த தேர்தல் அதை பாராளுமன்ற தேர்தல் நான் போட்டியிடலை, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து சரியிற வாக்குகள் இல்லை, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள், ஒருவேளை போட்டியிட்டால் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் நாம் தமிழ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பதற்றம் ஜாஸ்தியாக இருக்குது. விஜய் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு அரசியல் நெருக்கடி தான் காரணமா? நெருக்கடி என்ன இருக்குது? அவருக்கு என்ன நெருக்கடி இருக்குது? அவரோட படங்கள்லாம் வெளியிடத்துக்கு ரொம்ப நெருக்கடி அப்படிலாம் இல்லை. நெருக்கடிலாம் அது எல்லா நெருக்கடியும் சமாளிக்கிற இடத்துல தான் இருக்காரு. அந்த நெருக்கடிக்காகவோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தனது பணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சொத்துக்களை காப்பாற்றிக்கணுன்ற அந்த எண்ணத்தில் வரல. என்ன சொல்லணும்னா சொத்துக்களை இழந்து சொன்னால் வருவாயை இழந்து தான் வந்து வராது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து வர்த்தகம் நடக்கக்கூடிய இடத்துல இல்லை ஒரு சம்பாதிக்கிற இடத்துல அவர் இருக்கிற நிலையில் தான் அதை இழந்துட்டு தான் வராரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடின்றது அவருக்கு இல்லை. அவருக்கோ அவருடைய சார்ந்தவங்களுக்கோ எந்த நெருக்கடியும் கிடையாது. அவர் முழுக்க அவர் வர்றதே எல்லாருமே ஒரு ஆச்சரியமான ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும் வந்து கேட்டால் இவ்வளோ வருவாய் எல்லாத்தையும் இழந்துட்டு சினிமா உலகத்தை விட்டு முற்றிலுமாக வந்து கட்டு அறுத்துக்கிட்டு அவர் வந்து அரசியல் வர்றது வந்து எல்லா அரசியல் பார்வையாளர்களும் பத்திரிகையாளர்களும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தியாகமாக பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி வந்து வருவாய் வந்து அவர் இழக்கிறார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மறைமுகமானு சொல்கிறது கேட்டால் ஏதோ வந்து பிளாக் மணின்றது அர்த்தம் கிடையாது. மறைமுகம் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாங்குகிற சம்பளம், இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக நடக்கிற வர்த்தகம்.
சரிங்களா? சினிமா மூலமாக வரக்கூடிய வர்த்தகம். இதில் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆடியோ லான்ச்சு மற்ற விஷயங்கள் நான் சொல்ல வரேன், வெற்றி விழா இதன் மூலமாக வரக்கூடிய ஸ்பான்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு வருவாயெல்லாம் இழந்து தான் இவர் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வராரு. அப்படி இருக்கும்போது ஆண்டுக்கு 1000 கோடி இழக்கிறாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர் இன்னும் கூட ஃபீல்டில் வந்து ஃபுல் பீக்கில் இருக்கிறார், நம்பர் 1ல் இருக்கிறார். ஆல் இண்டியாவில் வந்து ஹாலிவுட் பிக்சருக்கு வந்து காம்பீட் பண்ணுற லெவலில் இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து அவர் சம்பளங்கள் உயரலாம் 10 வருஷத்தில். அப்போ எத்தனை ஆயிரன்றது நம்மளே மதிப்பிட முடியாது. வருஷத்துக்கு ஒரு 1000 கோடினா கூட 10 வருஷத்துக்கு 10,000 கோடி ஆச்சு இல்லை? அதே வந்து 1000 கோடி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்னொரு 5 வருஷத்தில் இந்த சம்பளங்கள்லாம் பல மடங்கு பெருகும். அப்படி இருக்கும்போது எத்தனை ஆயிரம் அவர் இழக்கிறாருன்றதே தெரியல. பல ஆயிரம் கோடியை வந்து இழந்து தான் இங்கே அரசியலுக்கு வராரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை வந்து சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கோ வந்து அரசியலுக்கு வரல. முழுக்க மக்கள் இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மண்டையில் வந்து கொஞ்சமாவது விமர்சிக்கிறவங்களுக்கு மசாலா இருக்கணும், சரிங்களா? அதெல்லாம் இல்லை, போகிற போக்கில் அடித்து விட்றான். உண்மையாக சொல்லப்போனால் வெளிப்படையாக விவாதித்தா கூட பார்த்திங்கன்னா சராசரியாக குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு அவர் ஃபீல்டில் இருக்க முடியும், சரிங்களா? கிட்டத்தட்ட நீங்களே யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? சொல்ல 500 கோடி ஒரு வருஷத்துக்குன்னா 10 வருஷத்துக்கு இருக்குது. அப்போது இதுக்கு பணம் இன்டைரக்டாக வரக்கூடிய வருமானங்கள் இது எல்லாமே இழந்து தான் சினிமாவை ஒட்டு மொத்தமாக கட் பண்ணிக்கிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது பல ஆயிரம் கோடி வந்து வருமானத்தை இழந்து வராரு சொன்னால் இது ஒரு தியாகமாக தான் பார்க்கணுமே தவிர நெருக்கடிக்கு வராரு, சொத்துக்களை காப்பாற்றுகிறாரு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமான வந்து வாய்பர்ஸ் பிரச்சாரம் தான் நான் பார்க்குறேன். எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிரதத்தோ தத்தகிரதத்தகிரதத்த